பர்த்டே டு யூ. கையெடுங்க. எப்போதுமே வணக்கம். நான் இல்லைங்க. நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோட வந்தீங்க? இன்றைக்கு சமையல் வீடியோ இல்லைன்னா என் வெளியால் நிற்க எல்லாடி வீட்டுக்குள்ளே நீ பெருங்குண்டு வாப்பே நாங்கள் ஒரு இடத்த ஹோப்புறோம். இப்போ இளைய சிஸ்டர் பர்த்டே என்னன்னு சொன்னால் வெளிநாட்டு வந்து சின்ன கிஃப்ட் இல்லாமல் வந்துருக்கேன். என்னன்னா அவருக்கு இவ்வளவு அளவுங்க இப்போ பிறந்த நான் கொண்டாடினேன். இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் கொண்டாட போறாரு, சர்ப்ரைஸா எல்லாம் செய்ய போறாரு. நாங்களும் சேர்ந்து அவரோட கொண்டாட போறோம். அவருக்கு தெரியும் அப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கண்டு, அதால சொல்லாம போப்புறோம். எங்களுக்கு தெரியா? எங்களுக்கு நான் கிஷோ தம்பி எங்களுக்கு சொன்னது. கிஷோ இல்லாட்டி எங்களுக்கு தெரியும் தெரியும் இப்படி சர்ப்ரைஸ் பண்ண போறாரு தெரியா. அங்க வச்சா கண்டுபிடிச்சிருவான். பிரேம் எல்லாம் இப்ப இங்க அமைச்சிருக்கு, எடுத்துட்டு போப்புறோம் இங்க இருந்து. நாங்க இரவு 12 மணிக்கு நாங்க கேக் வெட்டுறதாங்கிற பிளான். நாங்க போன மணிக்கிட்டு நான் போக முடியாம போயிட்டேன். அவர் நிறைய விருப்பப்பட்டவர். அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முதல் வார வேட்டி, அதால அவர் 12 மணிக்கு வெட்டணும். அண்ணா சரியாவே இது விருப்பப்பட்டவர். ஆனா இதே அவன் போய் என்ன வெட்ட முடியாம போய் கிஷோவும் கவலைப்பட்டவர். இருந்து 12 மணிக்கு இருந்து இங்க வந்து எங்க வீட்டு வந்தோம். 12 மணிக்கு வந்துருந்து கேக் வெட்டுறதுக்காக வலிக்கிட்டேன். அப்ப கிஷோ சொல்லி கொண்டு இருந்தோம். என்ன நமக்கு டைம் போயிட்டு இப்ப அண்ணா கொடுத்த வாக்கு நான் அண்ணா என்ன ஜோதிப்பாரு கவலைப்படுவாரு கிஷோ ஜோதிச்சவன். எனக்கு தெரிய விளக்கம் எனக்கு இயலாதானே, அதால என்ன கூப்பிடல. நீங்க காலையில வாங்க நான் போய்த்து வரணுன்னு சொன்னேன். என்ன தெரிய போய்த்தாங்கன்னு வேற 1 மணி 1:30 நான் எழும்புனேன். நான் என்ன போய் வந்து தீலாண்டு போகல. பாவம் கிஷோ காய்ச்சி திறந்து ஓடு போறாண்டு வேறு மனத்தாவப்பட்டு போவோம். எங்க தங்கச்சிட்ட பிறந்த நாள் கொண்டாட்டம் எப்படி இருக்கு, அவட சர்ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓபன் பண்ணுவோம் விரும்பி. அதாவது அந்த மங்களகரமா வெள்ளையில ஆரம்பிப்போம். என்னோட கருப்பு எடுப்போம். சரி வராது. ஓகே. என்ன தாய் எதுக்கால சொன்னா நம்பாண்டேல் 1980ஆம் ஆண்டு எங்க அம்மாவுக்கு இப்படிதான் நான் கேக் செஞ்சு கொடுத்தேன். ஆனா பிறந்த 2001ஆம் ஆண்டு. உங்க அம்மா கேட்டாண்டா சரி அது குளுக்கோஸ் குண்டுடா. உண்மைதானே? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சாப்பிடலாமா? கடையில வாய் இல்ல அடுத்தது பேரண்டியா ஒரே வெயிட்டிங் தானே. ஒப்ப கொடுத்தாலும் வெயிட்டிங் பிஸி. ஓ ஆறுடா பிசினஸ் விஷயமா கைக்கலாம். வேலை செய்ய 2 பேரை வேலை செய்யறான் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்பர் வாங்கிருக்கேன்டா. நம்பர் வாங்கிக்கடா. ஒரு வாக்கண்டது இவனே அனுப்புன. நீங்க இவனே அனுப்புனே. 2 புள்ளைய 2 இருந்தா உதவும். அப்ப யாரும் இருக்குவா? சரி அப்படியே சொல்லு, நம்பப்படாது. சரியாடா இவன் என்னென்னலாம் செய்யறாண்டு இடிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இடிக்கலாம். சரியா? சரி சந்தேகத்துக்கு ஒரு விஷயம் தான். ஓகே. இப்ப எங்க பர்த்டே கூப்பிடுங்க. கொளுத்தி போட்டு கேக் கட் பண்ணி சாப்பிட்டு போட்டு கூப்பிடு. அது நல்ல ஐடியா. காக்கா வீச்சிருக்கா பின்னால. நீ அக்கா வெல்கம் வெல்கம் பாருங்க. நேரத்துல விஷ் பண்ண நான் இது வரைக்கும் விஷ் பண்ணல. இப்பதான் விஷ் பண்ண போறேன். வீடியோக்காக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அக்கா அப்படி தம்பிக்கு போல அக்கா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கை அந்த அந்த கண்ணீர் நம்ம காத்து கொண்டுறீங்க. பிறந்த நாள் பாட்டி முக்கியமாக்கா விஷ் பண்ணி வீடியோ காட்ட மாட்டோம். அப்படி வீடியோ காட்ட மாட்டோம். நீ பிறந்ததே வேஸ்ட். ஆனா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் எழுதிருக்கா. என்ன நாங்க இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு நாங்க 12 மணிக்கு ரெடியா இருந்தாங்க.
கிஷோ நேற்று இருந்து ரெடி ஆயிட்டான் இந்த birthday கொண்டாடுறது. அவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிழமை ரெடி ஆயிட்டு. ஆனா நேற்று 12 மணிக்கு எல்லாரும் சரியா அந்த டைம் வருவோம்னு பாத்துறாங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போனதால கொஞ்சம் வரையலாம் போய். பேராண்மை படத்துல வடிவேல் தூங்காதே தூங்காதே கொஞ்சம் மிஸ் ஆயிடுது. அது பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் இப்ப இந்த டைம் அரேஞ்ச் பண்ணி வந்திருக்கேன். நீங்க 12 மணி நினைச்சு கொடுங்க. இப்ப 12 மணி இப்ப நைட் 12 மணி தான் கேக் வெட்டணும். அது அப்படி மாறுது. எல்லாரும் கேட்கலாம் அப்படி. பிறகு அவங்க பிறந்த டைம் அப்படி பார்த்தா அவங்க பிறந்த டைம் தான் ப்ரோ பார்க்கணும். நீங்க நாள் பிறந்த நம்ம மாத்துவோம் பாரு. சரி அப்ப அம்மா கூப்பிடு. அம்மா 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 வீட்டு தலைவி ஒரு டவுட். பிறந்த டைமுக்கு இப்ப என்னண்டா பிறந்த டைமுக்கு ஏத்த மாதிரி தான் கேக் கட் பண்றான். அப்ப என்ன டைம் பிறந்து நம்ம 2 ஆள் இங்க வந்ததேடா. எல்லாரும் நாங்க வீட்டுல அமர்ந்தாங்க. ஆனா எல்லாரும் முக்கியம் ஒன்று தெரியுமா? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். என்னன்னா புள்ள பிறந்த நாளை பத்தி அம்மா என்ன அண்டை நாள் பிறந்த நாள்ல நீங்க நல்ல விஷயம் பிறந்த நாள் நல்ல விஷயத்தையும் சொல்லுவோம். இல்ல கெட்ட விஷயத்தையும் பிரச்சனை. நல்ல விஷயம் என்ன அவள் பிறந்தது எல்லாம் நல்லதான். சரி அப்பா அப்பாட்ட இருந்து போவோம். கெட்ட விஷயத்தை சொல்லுங்க, நல்ல விஷயம் சொல்லுங்க. கெட்ட விஷயம் ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லுங்க. உண்மையான விஷயம் கஷ்டப்பட்டு நம்ம தான் அதை பற்றி வேற ஒரு பிறந்ததால கெட்டது பிறக்காதால நல்லதுன்றதுக்கு எதுவுமே இல்லை. இல்ல நல்ல கெட்ட இல்ல அப்படி இல்ல. சந்தோஷமான ஒரு தருணம் அண்டை நாள் அப்படி இருந்துக்கிட்டாங்க. பிறந்த அண்டை காயனாக்குட்டி பிறந்தாலும் தெரியாது என்ன பேர் வைக்கல. எனக்கு தெரியும் கத்திரிப்பா பயங்கரமா குளறிப்பாள். பயங்கர சவுண்டா ஏமா பக்கத்து டாக்கள் வந்துருவாங்க. தேடி ஆடுறாப்பா அடிக்கடி சொல்லுவாள் விஜயா காந்தி. அப்ப நான் அந்த வீட என்ன கழுவிட்டாங்க. நாங்க நம்ம சாதனை எப்படி என்ன கத்த அப்படி ஒரு ஒண்ணும் கதைக்கல. சிரிச்சா அப்படி எமோஷன் ஆகும். கத்துங்க அர்த்தம். அப்படி இல்ல எனக்கு ஒரு அண்டிக்கும் எனக்கும் அந்த பழக்கம் இருக்கு. அது சிரிச்சா சந்தோஷத்துல சிரிச்சா அப்படியே கண்ணுல கண்ணீரையும் வர வழிச்சு தெரியுங்க. கத்துனாதான் வீடியோ கத்து எமோஷனல் ஆயிட்டாலும் அடிப்போம். அக்கா பிறந்த நாள் இதானது அக்காண்டு. சரி அப்ப கேட்க சொல்லுங்க. அம்மாவுக்கு நான் பிறந்த சந்தோஷம் இல்ல போல. அம்மா வளர்ப்போம். அப்ப நீங்க தங்கச்சா கிடைச்சதுக்கு உங்களை எனக்கு தெரியாது. இல்ல இல்ல இப்ப தங்கச்சா பிறந்ததுக்கு நீங்களும் பரவாயில்ல மணக்குமர் இவள் பிறந்த நேரம் எனக்கு மஞ்ச காய்ச்சல் வந்தது. மஞ்ச காய்ச்சல் வந்தா இவனை கவனிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை.
நம்மள எப்படி செஞ்சீங்க அப்புறம் அம்மா தானே கீழ்வா நெல்லி எல்லாம் பாலில் அரைச்சி தப்பி ஆளை முழுவாத்து ஓடி ஆடி விளையாடி திரிவா அந்த நேரம் இது எனக்கு தெரியும் என்ன குழம்புல நெல்லி பாலில் கப்பு அப்பயும் கவனிங்க தெரிஞ்சுக்கிறேன் எங்க இருக்கிறீங்க அப்ப அடுத்த என்னப்பா நீங்க இப்ப புள்ள மூண்டாவது பிறந்தவள அப்ப அவள் பிறகு நீங்க பொம்பளை பிள்ளை பிறகு எதிர்பார்த்தீங்களோ இல்ல அந்த நேரம் ஸ்கேன் எல்லாம் இல்லை தானே பொம்பளை ஆம்பளை எடுத்து அப்புறம் தான் தெரியும் என்ன உள்ள பிறகு மனதில் என்ன நினைச்சீங்க நான் அப்படி ஒண்ணு எதிர்பார்க்கல பிறந்த எதிர்பார்ப்பு இல்ல நேரம் இந்த மாதிரி ஏற்கனவே மூத்தது ஆம்பளை பிள்ளை அடுத்தது பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்ப இனி ஆம்பளை பொம்பளை பிறந்தாலும் பிரச்சனை இல்லை தானே ரெண்டு இருக்காதானே எப்படி அப்படி இரு கட் பண்ணுவோம் கட் பண்ணி மிச்சதான் இல்ல இப்ப நான் அண்ணாட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அதுல சொல்ல போனா அந்த துவா எடுத்துவாங்க அதிகமா சண்டை ஓடிக்கிறா ரெண்டு இருந்தா அதுக்கு ரெண்டு இருந்தா அது முன்னொரு காலம் ஏன் சங்கரங்க அப்படின்னு இல்ல ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னு சொன்னா இப்ப அந்த நாங்கள் போய் இந்த சினிமா சொல்லி ஓடி தெரிஞ்சானே இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள வந்து அப்போ அந்த டைம்ல வீட்டுல இருந்த எல்லாருமே கொஞ்சம் படிக்கிற அப்படி இப்படின்னு தெரியக்குள்ள சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த டைம்ல சப்போர்ட் பண்ண சொல்லிச்சுன்னா கிளப் பண்ணுங்க எந்த டைம்ல எல்லாம் கிளப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுனாக்கா அதாவது இங்க இருந்து வெட்டிகளுக்கு ஷூட் போகல வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு காசு இல்லாம இருப்பேன் அப்ப தையல் தைச்சு போட்டு அந்த காசை தருவேன் ஓகே பெட்ரோல் அடிச்சுட்டு போவேன்னு சொல்லி எடுத்து நான் போகிறேன் நான் கேட்கறேன் அடுத்த நாள் போக காசு இல்லை கொடுக்க மாட்டேன் தெரியாது தெரியாது நம்ம கணக்கு பார்க்க வலிக்கிட்டோம்னு சொன்னா அவ்வளவு மிச்சம் முடிக்கணும் அதான் பிறகு கொடுக்க வேண்டி வராது அதுல இருந்தா அப்படியா இப்ப பாட்டு ரெடி பண்ணுங்க இருக்கணும் எப்போதுமே நான் சௌதரி இருக்கேன் இவளுக்கு வந்து கத்திட்டு என் வேலைக்கு கத்திட்டு வீட்டுக்கு வேற அவளு விட போறான் அதைத்தான் நின்று முக்கியமா வந்து 3 ரியாக்ஷன் வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வெளியில சண்டை அடிச்சுட்டு வந்தாலும் என்ன வந்தாலும் வந்திருந்தா 3 ரியாக்ஷன் வந்துக்கப்பா என்ன ஆறட வலிட்டு என்ன பிரச்சனை ஆகும் அந்த 3 ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சா அதை கேட்கறான் அப்படியே சொல்லி பிடிச்சி அப்புறம் ஓகே அப்ப கேட்க கட் பண்ணுவோம் கொண்டாங்க சர்ப்ரைஸ் என்னது கனடால வந்து இறக்கியாங்களா என்னண்டாக்கா இந்த ஸ்பெஷலான கிஃப்ட் இந்த கேக் எல்லாம் வந்து இலங்கையில் இருக்கிற ஒரு ஆள் அதாவது வெளி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் உங்களுக்காக வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்கிறாங்க இது யாரு பண்ணிருப்பாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க எந்த பேரை மட்டும் சொல்லிடுறாங்க அதாவது உங்களோட பழகி உங்களோட நல்லா கதைச்சு பேசினால இருக்கலாம் சரியா அது ஒரு கேர்ளா கூட இருக்கலாம் போயா கூட இருக்கலாம் நீங்க யாருன்னு கெஸ் பண்ணுங்க ஸ்ரீலங்கால தான் இருக்கிறாங்க அது யார் அறிக்கை இவ்வளவு கதைப்பேன் இல்ல நல்லா கெஸ் பண்ணுங்கடா அந்த ஆள் கண்டிப்பா வீடியோ பாப்பாங்கனே அதுக்குள்ள பூரா கவலை மனத்தா போடுவாங்க நம்மள சொல்லலைன்னு சொல்லி கெஸ் பண்ணி சொல்லுங்க உங்களோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் அவங்க அப்படி ஒரு க்ளூ தான் மச்சாலாக இருக்கலாம் மாமியாக இருக்கலாம் இல்ல இல்ல கெஸ் பண்ணுங்க ஒரு என்னடா கண்டுபிடிக்கலாமா இல்ல 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 ஏனண்டேமா இந்த பிரேமுக்காக இருந்தாலும் ஒரு 5 நாள் கிட்ட மீன கட்டிருக்காங்க சரியா கோல் எடுத்து 5 நாள் கிட்ட மீன கட்டிருக்காங்க கண்டுபிடிங்க சொன்ன வார்த்தையில பிடிச்சாலே கண்டுபிடிக்கலாம்
அப்பா ஓடிக்கிறாரு. நீங்க ஓடிக்கல. அப்ப கேக் கட் பண்ணு அடுத்து அடுத்த தடவை இப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழு தருவோம். இப்ப கேக்க கட் பண்ணுவோம். ஓகே ஓகே. கேக்க சாப்பிட்டு சில அந்த டேஸ்ட்ல கண்டுபிடிக்கலாம். ஓ ஹேப்பி பர்த்டே டு யூ டடன் டடன். அந்த அக்கா ஹேப்பி பர்த்டே டு யூ. கையெடுங்க. இப்படி மலை சாரல் மாதிரி தூவுறாரு. சரி அப்படி சொல்லுங்க. ஓகே. படி தீத்து போடுவீங்க. ஓகே ஓகே. இன்று போல் என்றும் எங்கள் அக்கா சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த கோயில் வழியே அந்த இது சொல்ற மாதிரி ஆலய கட்டட வளர்ச்சி சார்பாவும் சொல்லதான் இடம் வேணும். மற்ற மதம் சார்பாவும் சொல்லதான் இடம் வேணும். Jesus is praise of Jesus praise. English. அந்த ஒரு ஜோக் வீடியோ பார்த்தீங்களா ஸ்விட்சர்லாந்து நிக்கிறோம். அக்கா படே சாப்பிடணும் அக்கா. ஓகே இது ரப்பர் குண்டுறாரு. எனக்கு முடியல. சரி இப்ப நம்ம திருப்பியும் இந்த சர்ப்ரைஸுக்குள்ள வருவோம். பாப்போம் அக்கா கெஸ் பண்றாங்களா இல்லையா. நேரா நிறைய க்ளூ கொடுத்துட்டோம். இப்ப கேக் வெட்டினா மறந்துருப்பாங்க சில வேளை. சரிக்கா யார் அடிக்கும் இந்த கேக் சாப்பிட முடியாது. இந்த எந்த ஹஸ்பண்ட் தான் நந்திகம். இல்ல அவர் எங்க இருக்காரு இப்ப ஹஸ்பண்டா சொல்லவே இல்ல 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 யோசிக்கார் இல்ல இல்ல நம்ம இல்ல இல்ல அது அதுவுமே தம்பி. அதாவது 5 நாளா அவர் கஷ்டப்பட்டு காரன்றதை விட காவு என்று யோசிங்க. காரு இல்லாம காவு மனசை உடைச்சிட்டாவிடா. எவ்வளவு நாள் மெனக்கட்டு அக்காவுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் செய்யணும்னு சொல்லி நான் மெனக்கட்டு நான் வந்து இதை வந்து உங்களுக்கு பண்ண யாரு என்ன இப்படி செஞ்சு இல்ல 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 உண்மையிலே ஒரு ஆம்பளைட் என்று வரலனே. ஒரு பொம்பளை அதாவது 6 எழுத்து பேருடைய ஒரு ஆம்பளை என்று வருது. பாட்டு போட்டு நான் சொல்றேன். என்ன குடுப்பமா ஏண்டா இன்றைக்கு பர்த்டே நாள் ஏமாத்தாம டக்குன குடுப்போம். ஓகே பாருங்க. ஆனா அவர் இல்லன்னு சொன்னா அவர் இல்லன்னு ஹஸ்பண்ட் இல்லன்னா நாங்க சொல்றது செய்யும். நான் சொன்னாரு காட்டணும். கேக் பிடிக்காத இப்படி வச்சு ஓபன் பண்ணுங்க பாப்போம். இப்படி முன்னுக்கு ஜோ ஃபர்ஸ்ட் அவங்க வாங்க. நீங்க ஓபன் பண்ணுங்க. விஜயம் போடு பாவம் இப்ப அத கிட் பண்ண யோசிக்க போறாங்களாப்பா. டன் டடன் 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 டன் டடன் டடன் டடன். வேற என்ன தந்திரீங்களா? என்ன புஷ்கன் அடிச்சு எப்படி மெல்ல மெல்ல அடுக்கோண்டப்பா. நான் எங்கோடு வந்து முன்னுக்குளிட்டு பாப்பா வடிவாரிக்கா. அக்கட முகமடி அதே கிளிச்சிரும். என்ன ஒழுங்கா இருக்கிறா பஞ்சு ஏன்டா இந்த போட்டோ கொடுத்து ஹாப்பி பர்த்டே டியர் ஃப்ரெண்ட். ஹாப்பி பர்த்டே டியர் ஃப்ரெண்ட் வந்துரி. இங்க பாருங்க. டேய் நீங்க வேற ஒரு போட்டோ கொடுத்தீங்களா? ஏதாவது போட்றீங்க இல்ல நான் காஜே இந்த போட்றீங்க. அக்கா டக்கட்டு கத்தோடுவேக்கா. என்ன அண்ணனுக்கு தம்பிக்கு கத்திது ஹஸ்பண்ட் கத்தல அவர் கோவிக்க போறாரு. கத்து கத்து தேங்க்ஸ் டியர் எப்படி கான்வெர்சேஷன் இருக்கு. என்ன நம்ம பக்கத்துல என்ன விளங்காது. எனக்கு விஷ் பண்ணி போட்டாங்க. அத நான் தேங்க் கூட மாட்டேன் சொல்லல. என்ன நான் சொல்றேன்ல அது சொல்ல பழங்கவில்ல. அந்த அன்பு அந்த உண்மையான அன்பு தேங்க்ஸ் சொல்ல அது நான் சொல்லல சொல்லுவாங்க இந்த ஆளு. அது சரி அப்படி இல்லடா. பெரிய கிளப்பிட்டான் தம்பி. அந்த சர்ப்ரைஸ் பண்ண அதானே அவனே சர்ப்ரைஸ் ஆயிட்டான். பை பண்ணா நீங்க அப்ப அவன் சொன்னதுல பிரச்சனை இல்ல. எல்லாரும் வீடியோ வாங்குறவங்க செய்வாங்க. என்ன அக்காவுக்கு கல்யாணம் எங்களுக்கு சொல்லலையாண்டு இதுக்கான விட என்னன்னு சொன்னா இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னு
நார்மலா குடும்பத்தோட மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு பேரு பிரதர் பதிவு திருமணம் பதிவு திருமணம். பதிவு திருமணம் அவே அந்த திருமணம் முடிஞ்சு அதுதான் நாட்டை பொறுத்த அளவுக்கு மிக முக்கியமானது அரசாங்க திருமணம் பதிவு திருமணம் திருமணம் வச்சா ஹஸ்பண்ட் சொல்லணும் அதான் அதான் நான் சொன்னேன் பாய் ஃப்ரெண்ட் சொல்லக்கூடாது அது தப்பாயிரும். அப்ப நாங்க என்ன திருமணம் செய்யல பேசியா செய்வோம் செய்யற ஐடியா இருக்கு. ஊருக்கு சொல்லி எனக்கு விருப்பம் இல்ல உண்மைக்கும் எனக்கு ஆடம்பரமோ பெருசா செய்யணும் எனக்கு உண்மையா விருப்பம் இல்ல. அப்படி சொல்லுவாங்க நாங்க சாப்பிடுவோம் கல்யாண சாப்பாடு உனக்கு தனியா தாரு. ஓகே அப்ப அப்ப நிறைய இல்ல எல்லாம் சாப்பிடுவோம். அது ஒரு ஆளுக்கு தனியா வேண்டி சமைக்கலாம் ஒரு சகான்ல வருவாங்க இப்ப எல்லாரும் கேட்கலாம் என்னண்டு இப்ப எல்லாத்தையும் வீடியோ காட்டல நீங்க அக்காட பதிவு திருமணத்தை காட்டல நீங்க அது சடன்னு நடந்து திடீரெண்டு அவர் வந்தவர் ஒரு அதான் இப்ப நீங்க இந்த வீடியோல மட்டும் தான் பாத்துருப்பீங்க. இப்ப ஹஸ்பண்ட் என்ன சொல்லி யோசிப்பேன். ஏன்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப கண்டிப்பா யோசிப்பீங்க என்ன வெட்டிங் நடந்ததோ அப்படி இப்படின்னு சொல்லி. ஏன்டா அண்ணாட வெட்டிங் வீடியோவும் பார்த்துருப்பீங்க, மற்ற அக்காண்ட வெட்டிங் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அப்ப காணலைன்னு சொல்லி அது வந்து பதிவு திருமணம் வீட்டோட வச்சாரு. முதல்ல அண்ணாவுக்கு அப்படி தான் நடந்தேன் ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா தான் திரும்ப வந்து அது எல்லாருக்கும் சொல்லி நடந்தது. ஸோ இது வீட்டோட நடந்ததுன்றதால வந்து அதை வீடியோவில் காட்டல சரிதானே. அதன் விளக்கம் தான் அவர் வந்து அப்போ அவரை வந்து நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் மலகாப்பி வீடியோவில் இருக்காங்க இருக்காங்க அந்த ஆர்டருக்காக கஷ்டப்பட்டு அவர் செஞ்சு வர இப்பவும் இந்த பிறந்த நாளுக்கெல்லாம் நம்பரோட திட்டம் அக்கா அக்கா அது மட்டும் நான் சொன்னா நம்மளோட ஸ்டுடியோ காரண்ட போட்டோ வாங்க போய் நாய்க்கடி வாங்க பார்த்து வந்துருக்கீங்க. உங்களுக்கு அது தெரியுமா? அப்படிதான் சொல்லுவோம். சாப்பாடு கிடைக்கும்ன்றான் பிறந்த நாள்ல சோக்கு தான் நீங்க நன்றி. அவர் தான் உங்களோட பர்த்டே கொண்டாடுறதுக்காக இருந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி காரணமா இருந்திருக்காரு. அது என்ன இப்ப இரவு 12 மணிக்கு செய்யலாம்னு சொல்லி பார்த்தா பிரச்சனை இல்லை. இப்ப ஏன்னா நீ கொஞ்சம் வடிவா இருக்க மாட்டேன். நீ நித்திரையில இடத்துலப்பா நித்திரையில இடத்துல இல்ல இப்ப இருக்க மேக்கப் போட்டு வந்துருவேன். அதுக்காக தான் திடீரென்று அந்த உள்ள அந்த மூஞ்சோட நாளை சொல்லு வீடியோல எப்படி இருக்கு என்ன இப்படி வச்சு விடுது. சரி அப்ப நீங்க என்ன பிறந்த நாள் நீங்க சொல்ல வர விஷயம் சொல்லுங்களேன் எங்களுக்கு சொல்லி முடியுங்களா? இந்த பிறந்த நாள் உங்களுக்கு அப்படி இருந்து இன்றைய நாள் அந்த புறமே இது ஞாயிற்றுக்கிழமையா போயிட்டு அப்படி சொல்றல வெள்ளிக்கிழமை சரி ஓகே. இந்த பிறந்த நாள் இத்தனை வருஷம் உயிரோட வாழ்ந்துருக்கு. இவ்வளவு வாழ்ந்து என்ன சாவடிச்சு அண்ணாவை சாவடிச்சு அம்மாவை சாவடிச்சு எல்லாரையும் மொத்தமா சாவடிச்சு இனி யாரை சாவடிக்கிறேன் இனி ஹஸ்பண்ட் பாவம். சரி அப்ப இத்தனை வருஷம் இந்த பிறந்த நாள் வந்து எப்படி இருக்கு? இப்ப இவ்வளவு ஆள நாங்கெல்லாம் செஞ்சிருக்கோம். பண்ணதுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சொல்லணும் கட்டாயம். இல்ல இந்த அடுத்த எனக்கு தேவை. எனக்கு உண்மையா இந்த சர்ப்ரைஸ் இந்த கேக் கட் பண்றது எனக்கு விருப்பம் இல்ல. உண்மைக்கு நீங்களே எப்படி சொல்லிட்டா நாளைக்கே பண்ண மாட்டான். அது வாங்கட்டும். சின்னல இருந்து ஒரு எந்த ஒரு நிகழ்வானாலும் பெருசா செய்யப்படும். ஆடம்பரம் சிம்பிளா செய்யணும்ன்ற ஆசை தான். அதே மாதிரி பதிவு திருமணம் நடந்தது அப்படிதான். இப்ப கல்யாணத்தை நாங்க சொல்லி கொண்டிருக்கோம் செய்யணும் பெருசாண்டு. இப்ப கூட அவள் சிம்பிளா தான் செய்யணும் சொல்லி கொண்டிருக்கா. சிம்பிளா முடிக்கும். சிம்பிளா வீட்லயே நாங்க முடிப்போம் யோசிக்கிறேன். சிம்பிளா தான் செய்யணும். சிம்பிள் தான். அது ஒரு 1000 பேருக்கு சொல்லி துளசி அம்மா இது தாலி ஏற்று நான் இந்த கிழட்டு கொடி வச்சிருக்கேன். பித்தளை கொடி ஒன்று வாங்கி சொன்னாலே 1000 பேருக்கு சொன்ன மாதிரி அடுத்ததா இந்த கேக் செஞ்சாலும் நான் ஞாபகப்படுத்தணும். ஒரு பவுன்ல ஒரு மோதிரம் போடணும். அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்போ சந்தோஷம் இந்த பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணதுக்கு. இப்போ அடுத்த கவனிப்பு என்னன்னு அடுத்த பாட்டி ஒன்றுமே இல்ல. டக்குனு சொல்லிடுது. ஒரு கொஞ்சம் ஜோதி சொல்லிக்கிறா. ஒரு 50 மரியாதை வாங்கி தர சொல்லிக்கிறா. எல்லாரும் சரி அடுத்து பிரசாந்த் கேக் தீதல்ல அந்த வெட்டுறது உண்டா பார்த்து பெரிஜாவடி போட்டு எனக்கு ஒரு கொண்டு போட்டுங்களா வேறையா முடியல சாப்பிடலான்னு பார்த்துருக்கேன். நானும் மறை நீங்க சரி எப்படியா சரிங்க பிரசாந்த் ப்ரோ வெள்ளி ஆயிட்டாரு டக்கண்டு திடீரெண்டு. உங்க அழகின் ரகசியம் என்ன என்ன
எங்க இருந்து அமேசான் காட்டுல கண்டுபிடிக்கிற மூலிகை ஆராய்ச்சி கடவுள் எங்க பாருங்கடா அப்படி நைட் கிரீம் பாய்ச்சல் இந்த வெயிலுக்கு திரும்ப கருப்பாய் இல்ல நான் ஜோசிக்க சில வேளை கிரீம் பாவை காட்டியும் மனசுல ஒரு சந்தோஷம் இருந்தா சம்டைம் பிரைட்னஸ் இருக்கும் முகம் அப்படி ஒரு இதா இருக்கும் சில வேளை ஏதோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கு சொல்லுங்க என்ன அந்த கண்ணு மண்ணா ஏதோ சொல்லு வருது இல்ல எங்க சொல்லுங்க என்ன ரியாக்ஷன் என்ன ஆண்ட வர்றது அவன் அவன் நிலைமையில இருந்து பார்த்தா சிரிச்சு திறத்தால ஒருத்தன் எல்லா பேரும் நல்லா இருக்கான்னு அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்ல இருந்தாலும் இதுக்கு மேல இருந்தா என்ன அளவு சரி அப்ப பிறந்த நாள் கொண்டாடம் சந்தோஷமா முடிந்தது நன்றி வணக்கம் என்ன அடுத்த நான் கொண்டாட மாட்டேன் இனி நான் கொண்டாட மாட்டோம் வயசு போகுதுல்ல கல்யாண கொண்டாட்டம் அங்கால அப்படி ஒரு கொண்டாட்டம் பாபு அந்த வயசுல இருந்துரும் ஆனா சில பிரச்சனை இல்ல வயசு ஓடும் சில நேரம் சண்டை ஓடிச்சா அப்படிதான் டான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நீங்க சொல்லணும் நீங்க எங்க தாடிக்கு நாங்க புதுசு எங்களுக்கு ஆடுறது தான் புதுசு நீங்க ஆடக்கூடிய ஆள் நாங்க இப்ப ஆடுறோம் இவ்வளோ நாள் ஆடாம தான் நம்ம இருந்தோம் நம்ம இப்படி சின்ன சின்ன டைம் பாரு நேரம் ஆடுறது தான் இப்போ இதோட எல்லாரும் சேர்ந்து ஆடுனது ஒரு சந்தோஷம் தான் அப்படியே இப்போ ஆடினாங்க யாரு பெஸ்ட் டான்ஸர் நீங்க அது அண்ணா தான் என்ன முகத்துல எக்ஸ்பிரஸ் அந்த பாவனைகள் எல்லாம் நல்லா இருந்தது அது அவனுக்கு விளங்காது அது டான்ஸ் மாஸ்டருக்கு தான் விளங்கும் டான்ஸ் மாஸ்டர் இல்ல அது சும்மா வந்தது நினைச்சாங்க இப்ப அவரை சொல்லுவே நீங்கன்னு ஒரு அந்த கேள்வியை கேட்டவர் சரி எப்படியோ அப்ப நீங்க டான்ஸரா எங்களை அங்கீகரிச்சு ஆமா அப்ப நெக்ஸ்ட் அடுத்த ப்ரோக்ராம் எங்க நம்மளது சரி அப்ப நாங்க எங்களோட தங்கச்சியோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக சின்ன டான்ஸ் ஒன்று ஆடி எல்லாம் முடிஞ்சேன்னு களைச்சி போயிருக்கு நாங்க நாங்கள் எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்றோம் என்னம்மா அம்மா என்ன வாங்குறேன் நீங்க சொல்லணும் நீங்க டான்ஸ் ஆடினா பார்த்துருந்தேன் எப்படி இருக்கு ஆட்டம் கராட்டம் கும்பல் இருந்துக்கா நல்லா எப்ப இவங்கட பிள்ளைகள் ஃபன் பண்ற பிள்ளைகள் தானே விளங்கு தானே எனக்கு அப்போ அம்மாவோட பார்வையில் ஆடுற டான்ஸ் பெஸ்ட்டாக இருந்தது வெளியே இருந்து பாவலை கொண்டாட தெரியுந்தானே இப்போ நீங்கள் ஆடுற எங்களை தாண்டி நீ நல்லா ஆடிந்தா என்னது நான் சொன்னேன் தானே எல்லாரும் நம்மள தான் ஆடுறாங்க வீடியோ காட்டுறாங்களோ எல்லாரும் நம்ம நல்ல டான்ஸ் பண்றாங்க டான்ஸ் ஆடுறதுல வந்து இந்த ஸ்டெப்பை மட்டும் பார்க்க மாட்டோம் முக பாவனையும் தான் பெஸ்ட்டாக பார்க்குறோம் அதை பார்த்தா தான் விளங்கும் அது அதுக்குரிய எக்ஸ்பிரஷன் கொடுக்காங்களான்னு விருப்பப்பட்டு ஆடுறாங்களா விருப்பம் வந்து இன்றைக்கு உஷாராயிட்டாரு ஆடுறதுக்கு சின்ன கொண்டாடுறாங்க நாங்கள் தவிர பர்த்டே நாங்கள் மனமெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கட்டாயம் என்னன்னா வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்க்கிங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மறந்து வரீங்க கட்டாயம் வந்து பெல் பட்டனை கட்டாயம் தட்டி விடுங்க இன்னொரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறேன் நான் உங்கள் பாய்.